2, 11, 20, 29 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லா வந்து சந்திரனுடைய தன்மைன்னு சொல்லக்கூடியது. சந்திரனுடைய தன்மைங்கிறது நீரை குறிக்கக்கூடியது. அதேபோல பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து சூரியனுடைய தன்மையை பிரதிபலிக்கிறது தான். சூரியனுடைய ஒளிய தான் சந்திரன் வந்து பிரதிபலிக்கிறது. ஸோ, அதே மாரி வளர்பிறை, தேய்பிறை அப்படிங்கிற தன்மையும் உங்களுக்கு உண்டு. ஸோ, இந்த மாரி மூட் ஸ்விங்ஸ் நெறையா இருக்கும். ஒரு நேரம் போல இருக்காது. எப்பவுமே வந்து ஒரே மாரி இருக்க முடியாது அவங்களால. ஒரு 15 நாளைக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஒவ்வொரு 15 நாளைக்கு ஓவர் டவுன்ங்கிற மாரி தான் இருப்பாங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும். வேனிங் வேக்ஸிங்கிறது மீடியமா இருக்க முடியாது அவங்களால. ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க, அல்லது ரொம்ப நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. ஸோ, இந்த மாரி உள்ளவங்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்க, சிறப்பான ஒரு தன்மைகள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க, விவசாயத் துறையில ரொம்ப வெற்றிகரமா இருப்பாங்க. நீர் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே இவங்க வந்து வெற்றிகரமா இருப்பாங்க. பால் பொருட்கள் சம்மந்தப்பட்டது. நீர் எங்கெங்க சம்மந்தப்படுதோ அங்கெல்லாம் வந்து இவங்க இருப்பாங்க. நிச்சயமா இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு தொழில்களாகவும் அத வச்சிருப்பாங்க. இந்த வருடங்கள்ல விவாகரத்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ, அதனால 2ஆம் நம்பர்காரங்கள் விரும்பி திருமணம் பண்றவங்க இந்த வருடங்களுக்கு இந்த வருடங்கள்ல உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. ப்ரொஃபஷனல் ரீதியாவும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்த பார்க்கலாம். இவங்கள பொறுத்தவரைக்கும் இயற்கை விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட ஒரு வைத்தியங்கள பண்ணிக்கிறதும் இந்த வருடங்கள்ல சிறப்பான பலன்கள குடுக்குங்கிறத நம்ம சொல்லிக்கலாம்.